ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி வந்து கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. சட்டி காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கடலப்பருப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக வருங்க. அதுக்கப்புறம் அது கூடயே வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து உப்புமா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கேரட் சேர்த்துக்கலாம். இது வந்து கேரட் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நான் வீட்டில் வந்து கோதுமையை வந்து நல்லா கழுவிட்டு அது வந்து நான் மிஷினில் கொடுத்து உடச்சி எடுத்தது தான் இது. அதனால் வந்து இப்போ வந்து கழுவணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கடையில் வாங்குகிற கோதுமையாக இருந்துச்சுன்னா, உடச்ச கோதுமையாக இருந்துச்சுன்னா அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு கப்புக்கு வந்து ஒரு 1.5 கப்லேருந்து ஒரு 1.25 கப் வரைக்கும் தண்ணி வைக்கிறேன். தண்ணி வச்சுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம உடச்ச கோதுமையை அதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்க வேண்டியதான். சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க. இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரில் மாற்றி கூட ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு அரை பதம் வந்ததோட இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து வெந்துட்டான்னு பாருங்கள். வேகலைன்னா மறுபடியும் வந்து மூடி போட்டு வேக வைங்க. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறது. ஏன்னா கோதுமை கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ வந்து 3/4 பதம் வந்ததோட அந்த தேங்காய் பூவையும் போட்டு மூடி இறக்குங்க. நல்லா சுட சுட கமகமன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடும் உங்களுக்கு உப்புமா. உப்புமா வந்து உங்களுக்கு சுட சுட இருக்கிறதுனால கொஞ்சம் கொல கொலப்பாக திட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனத்தோட நல்லா உதிரி ஆகிடும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.